இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கும் இலங்கை அரசாங்கத்தில் அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாகம்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காட பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, சொட்டா பீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, SLBFEன்னு சொல்கிறது. ஸோ இதனூடாக இலங்கையில் பயிலும் குழந்தைகள், அதாவது 6 to அதாவது கிரேட் 5ல் இருந்து 7 வரைக்கும் பயிலும் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்கானது, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன டாக்குமெண்ட்டில் நாங்கள் கொடுக்கணும், அதை போஸ்ட்டில் அனுப்பணுமா, ஆன்லைனில் ஃபில் பண்ணணுமா, ஸோ எப்போக்கல்ல பண்ணணும், அப்படியான அடிப்படையான விஷயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் நல்லா பார்த்தீங்களா, இந்த டிசம்பர் 2024 டிசம்பர் 28 நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட டெட்லைன், இந்த அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து டிசம்பர் 31. அதை கவனித்துக் கொள்ளுங்க. கட்டாயம் இந்த வீடியோ அதாவது கிட்டத்தட்ட 4 நாள் தான் உண்மையிலேயே இந்த அப்ளிகேஷன் இந்த மாதம் 1ஆம் தேதி வந்தது. ஸோ அதுக்கு இடையில எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதன் பிரகாரம் வந்து தயவு செய்து உங்களுக்கு வீடியோ கிடைச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கேட்டியும் ஸோ பிறகு எதுவும் மாணவர்கள் இருப்பாங்க, மாணவிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதோ அடிப்படையில் யாராச்சும் நம்மளால் பயன்பெற்றால் அது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இல்லை நம்மளுக்கு பெருமதியாக அமையும் நம்புகிறேன். ஸோ இந்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிங்கிறது நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை நாடி வெளிநாட்டுகளுக்கு போனோம், அதாவது இலங்கையில் வசிக்க ஒரு பிரஜை ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்கு போவாராக இருந்தால் இங்கே பீரோவுக்கு வந்து பே பண்ணி போட்டு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று மூலியமாக தான் போவாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நேரடியாக வந்து நம்ம நாட்டுக்கு ஆள் இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறோம்னு கூட்டிகிட்டு போகலாம். இங்கே ரிஜிஸ்டர் ஆகி அவங்க டீட்டெயில் கொடுத்து இந்தந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் இவ்வளோ சொல்லி கொடுப்போம் எல்லாத்தையுமே இந்த இலங்கை வேலைவாய்ப்பு பணியாகும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி போட்டு தான் அவங்க அதுக்குள்ளே ரெக்ரூட் பண்ண வரும், ஆக்களை வேலைக்கு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முகவர் நிறுவனமாக தான் இது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனோட என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கால் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு பிள்ளையிட பெற்றோர், அதாவது தரம் 5ல் இருந்து 7 வரைக்கும் பயிலும் ஒரு மாணவன் அல்லது மாணவிட பெற்றோர்கள் வந்து வெளிநாட்டில் வேலை புரிறாங்களா இருந்தால் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போகிறது மூலயமா ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு பணத்தொகை ஆகிக்கலாம், பரிசில் ஆகிக்கலாம், ஏதோ ஒன்று வழங்க போகிறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இது நான் விசாரித்த மாதிரி ஒரு பணத்தொகை ஆக்கிப்போம் 30,000 பெறுமதியான ஒரு பணத்தொகைன்னு தான் அடிப்படை கருதுகோள் நான் விசாரித்த சர்க்கிளில் வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு கிஃப்டாக இது கிடைக்க போகுது. இது ஏதோ அடிப்படையில் ஒரு மாணவன் அல்லது மாணவிய கல்வி நடவடிக்கைக்கு உதவி புரியும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ ஓவராக நாங்கள் மற்ற விஷயங்களை பார்க்கறதோட எனக்கு குறிப்பிட்ட குறைவான காலப்பகுதிக்கு இதுக்கு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். முதல்ல இந்த PDF டாக்குமெண்ட்டை நான் இதோட லிங்கையும் கீழே கொடுப்பேன், நீங்கள் வாசிச்சு கொள்ளையிலும். ஸோ நான் அந்த லிங்கை கொடுப்பேன், இந்த லிங்கை. ஸோ இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பேஜுக்கும் அப்ளிகேஷன் ஒரு பேஜுக்கும் நீங்கள் கட்டாயம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து வாசிக்கொள்ளுங்க. முதல்ல நோம்பில் நான் என்ன செய்கிறேன் அதை தகுதியான அடிப்படையான நாலேஜ் ஒன்று தரேன். ஸோ முதல்ல இந்த தகவல் யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப்னா அந்த பிள்ளைடு, அதாவது மாணவன் அல்லது மாணவிட தாய் அல்லது தகப்பன் எங்கே இருக்கணும், ஃபாரின்ல வேலை புரிஞ்சவராக இருக்கணும். அதாவது 2018ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அவர் வேலை செஞ்சிருக்கணும். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து இலங்கையில் இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 2018லேருந்து 2023க்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் என்ன செய்யணும், அவங்க வேலை புரிந்தவர்களாக இருக்கணும் வெளிநாட்டில். ஓகே, ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு தகவல் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்களா இருந்தால் நான் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கிரேட் 5ல் ஒரு குழந்தை முழுவதுமாக மூணு தரமான ஆட்களுக்கு தான் கிடைக்குது. கிரேட் 5ல் இருக்கணும், அல்லது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிருக்கணும், ஓலோல் பாஸ் ஆகிருக்கணும், ஏலோல் பாஸ் ஆகி ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக இருக்கணும், அல்லது அரச நிறுவனத்துக்கு தெரிவாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஏலோல் குவாலிஃபிகேஷன் ஒரு தனியார் நிறுவனத்தில் என்ன செய்யணும், அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கணும். இது 3 அடிப்படையில் இந்த ஆட்களுக்கு தான், அதாவது 3 கேட்டகரியில் உள்ள ஆட்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப் வழங்குது. ஸோ கிரேட் 5ல் ஒருவர் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறாராக இருந்தால் கட்டாயம் அந்த மாணவர் அல்லது மாணவியுடைய பர்த் சர்டிஃபிகேட், ரிசல்ட் ஷீட், அது காப்பி ஆஃப் பாஸ்போர்ட், அதாவது இந்த பேரண்ட் தாய் அல்லது தந்தை யாராச்சும் வெளிநாட்டில் இருப்பாங்களே அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க, அவங்க வந்து அந்த பாஸ்போர்ட்டையும் ஃபோட்டோ பிடிச்சி இங்கே அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சரியா? ஓலோவுக்கு பார்த்தீங்களா இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட், ரிசல்ட் ஷீட், ஸ்டூடெண்டோட NIC, அந்த பிள்ளைடு அந்த மாணவன் அல்லது மாணவியுடைய NIC, அதோட சுற்றி தாய் அல்லது தந்தை பெற்றோர காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் ஒரு ஆள்கிட்ட. ஏலெவலை பொறுத்த வரைக்கும் வந்தீங்க பர்த் சர்டிஃபிகேட், ரிசல்ட் ஷீட், ஸ்டூடெண்ட் NIC, ஸ்கூல் கன்ஃபர்மேஷன் லெட்டர், அதாவது இந்த மாணவன் இந்த பரீட்சை ஏலோல் பரீட்சைக்காக
தனியார் நிறுவனத்தில் படிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு எங்கே படித்தாலும் அங்கே போய் அந்த பிரின்சிபல் இல்லாட்டி அதுக்கு செக்ஷன் ஹெட் அதுக்கு பொறுப்பான ஆக்கள்கிட்ட கதைச்சி நாங்கள் என்ன செய்யணும், ஸ்கூலோட கன்ஃபர்மேஷன் லெட்டர் எடுத்து நாங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். அதோட சேர்த்து என்ன எல்லாத்துக்கும் மஸ்ட்டாக காப்பி ஆஃப் பாஸ்போர்ட், நீங்கள் 5 இருக்கலாம், ஓலவலாக இருக்கலாம், ஏலவலாக எந்த கிரேடாக இருந்தாலும் எந்த ஒரு வகுப்பாக இருந்தாலும் கட்டாயம் அந்த வெளிநாட்டில் பணிபுரிந்து அல்லது பணிபுரிந்து கொண்டு இருக்கிற அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து கட்டாயம் நாங்கள் என்ன ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா அவதானிச்சுக்கொள்ளணுங்கண்ணே. ரிசல்ட் ஷீட்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன செய்யுது, அந்த எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ரிசல்ட்ஸை பார்ப்போமே, அந்த ரிசல்ட்ஸ் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி இங்கே அப்லோட் பண்ணுறேன். அது இல்லை, கவர்மெண்டால் நாங்கள் என்ன செய்யணும், அப்லோட் பண்ணப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கணும். அது அப்ளை பண்ணி தெரிய இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்ஷால்லா அடுத்த வீடியோவாக நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்படி அதை எடுத்து நாங்கள் என்ன செய்யறோம் அப்லோட் பண்ணுறது, எப்படி நாங்கள் அதை ரிசல்ட்ஸ் பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதெல்லாம் என்ன பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக மாற்றிக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து கெம்ஸ்கேன்ன்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அதை டவுன்லோட் பண்ணி கொள்றதன் மூலியமாக நீங்கள் என்ன பிடிஎஃபாக ஈஸியாக மாற்றிக்கொள்வீங்க. ஸோ அதோடு சேர்த்து நல்லா வச்சுக்கணும், முற்று முழுதுமாக வீடியோ பார்த்தா முற்று முழுதுமான கிளியரான விஷயம் கிடைக்கும். ஸோ அதோட சேர்த்து பாருங்கள், இல்லை ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் சொன்னது இவ்வளவுமே என்ன செய்யணும், இப்போ நீங்கள் அப்ளிகேஷனை நிரப்பும் போது அப்லோட் பண்ணணும். அதோடு சேர்த்து நீ போஸ்ட்டும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். கிரேட் 5க்கு நிரப்புறீங்களாக இருந்தால், தரம் 5க்கு நிரப்புறீங்களா பாருங்கள், முக்கிய குறிப்பில் போட்டிருக்காங்க, பிள்ளையின் பரீட்சை திணைக்களத்தால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் பிறப்பு சான்றிதழ் என்பவற்றின் பிரதியை பிள்ளை கல்வி பயிலும் பாடசாலை அதிபர் மூலம், அதாவது இந்த பிள்ளை நாங்கள் கிரேட் 5ல ஒரு பிள்ளைக்கு அப்ளை பண்ணுறோமே, அந்த பிள்ளையிட அந்த கிரேட் 5 சர்டிஃபிகேட், அதாவது ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணிக்கும் அந்த சர்டிஃபிகேட்டையும் பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டையும் அந்த பிள்ளை எங்கே படிக்குதோ, அந்த பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்றில் படிக்கும் கிரேட் 5 இருந்தால் சார் நாங்கள் என்ன செய்யணும், அந்த பிரின்சிபல் அப்லோட் பண்ணணும், இது உண்மையானது தான் அப்படின்னு. ஓலவலாக இருந்தால் பாருங்கள், பிள்ளையின் அதேமாதிரி ரிசல்ட் ஷீட்டையும் பர்த் சர்டிஃபிகேட்டையும் என்ன செய்யணும், பிள்ளை கல்வி பயிலும் அதிபர் மூலம் கட்டாயம் பிரின்சிபல் மூலம் என்ன செய்யணும் அப்ரூவ் பண்ணணும். ப்ரைவேட் நிறுவனங்கள் வந்து செக்ஷன் ஹெட் இருப்பாங்க, அதுக்கு இந்த பகுதி தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களும் அப்ரூவ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உயர்தரத்துக்கும் முக்கிய குறிப்பில் பாருங்கள், இதை கட்டாயம் என்ன செய்யணும், பிள்ளையின் பரீட்சை வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் பிறப்பு சான்றிதழ் பிரதியை ஃபோட்டோ காப்பி அடித்து என்ன செய்யணும், அந்த பிரின்சிபல் அல்லது செக்ஷன் ஹெட் வந்து உறுதிப்படுத்தணும். ஸோ அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். ஸோ அதை என்ன செய்யணும், அதை நீங்கள் என்ன செய்யணும், உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணத்தை ஒரு கடிதத்தில் வச்சு கடித கவரில் வச்சு போட்டு அந்த மேலே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை எழுதணும். எழுதி இந்த இருக்கு பாருங்கள், முகவரின்னு பாருங்கள், வேணுமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த முகவரியை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த முகாமையாளர் பிரகட்ட நலன்புரி இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியம் இலக்கம் 5ஆம் மாடி தொழில் அமைச்சு மெஹவர பிஎஸ் நாராயண் பிடிஏ சரி நாராயண்பிட்டி. ஸோ இந்த முகவரிக்கு கட்டாயம் பதிவு தபால், சும்மா தபால் இல்லை, வலது பக்கம் மேலே பாருங்கள், நம்ம தொடர் இலக்கத்தை ஆவணத்தின் வலது பக்கம் மேல்முறையில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து வலது பக்கம் குறிப்பிட்டு இதை கட்டாயம் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் இடணும். ஸோ பாருங்கள், ஒரு பிரிவுக்கு ஒரு முறை மாத்திரமே உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். இது ஒரு உதவித்தொகையாக தான் கிடைக்க போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு தடவை தான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லி ஒரே ஆளுக்கு 5-6 தடவை அப்ளை பண்ணுறேன், உம்மா வரைய வாப்ப வரைய வைப்பாங்க. அதாவது ஃபாரினில் வந்து தாயும் தகப்பனும் வெவ்வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்க, ஃபாரினில் இல்லாட்டி ஒன்றா போயிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஒரு பிள்ளைக்கு தாயோ தகப்பனும் வெளிநாட்டில் தான், இல்லாட்டி 2 பேரும் வெளிநாட்டில் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட நேமில் அந்த பிள்ளைக்கு நிரப்புறது தான் மிச்சம் பொருத்தம் சொல்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் ஏதாச்சும் மாறுபாடு செஞ்சீங்க ஒட்டவும் முடியாது, உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளும் இறுதி தேதி 12ஆம் மாதம் 31ஆம் தேதி. அதாவது நான் இந்த வீடியோ போட்டதில் இது 4 நாட்களில் இது எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ ஓவராக நாங்கள் மற்ற விஷயங்கள் என்ன பிடிஎஃப் டாக்குமெண்ட் தருவேன், நீங்கள் இதை பார்த்து வாசி தெரிஞ்சுக்கொள்ளலாம். இவ்வளோ தான் பேசிக்கான விஷயம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஏலவல் மாணவன் ஒருவருக்கு தான் இந்த அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல தேவையான டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களா இருந்தால் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு ஏலவல் ரிசல்ட் ஷீட் தேவை, அந்த மாணவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவை, அவரோட ஃபாதரோ மதரோ பேரண்ட பாஸ்போர்ட் தேவை, அவரோட என்ஐசி தேவை, அவரோட ஸ்டூடெண்ட் கன்ஃபர்மேஷன், எந்த கல்வியில் அவர் பயின்றாரோ அவரோட ஸ்டூடெண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த பாடசாலையில் கட்டார் என்றதை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு லெட்டர் தேவை. இதெல்லாம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்காக தேவையான விஷயம். இதை தாண்டி என்ன, அவங்க பர்த் சர்டிஃபிகேட்டையும் ரிசல்ட் ஷீட்டையும் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். இந்த பர்த் சர்டிஃபிகேட்டையும் இன்னொரு விஷயத்தையும் என்ன செய்யணும், பரீட்சை பர்த் சர்டிஃபிகேட்டையும் ரிசல்ட் ஷீட்டையும் என்ன செய்யணும், அந்த பிரின்சிபல் வந்து உறுதிப்படுத்தணும். அது ரெண்டையும் போஸ்ட் அனுப்புவதற்கு நமக்கு தேவைப்பட வேண்டிய விஷயங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இவ்வளவும் கட்டாயம் என்ன நமக்கு தேவையான விஷயங்களாக கருதப்படும். ஓகே, நாங்கள் இப்போ அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு போனோமா, இந்த லிங்கை தருவேன். நீங்கள் என்ன செய்யணும், அழகாக இந்த விண்ணப்பம் அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்களா, ஒரு இது ஒன்று வரும். சரியா,
இதை நான் இங்கிலீஷில் மாற்றிக்கொள்கிறேன் எனக்கு ஈஸியாக ஆகிறதுக்காக. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். சரியா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இங்கிலீஷில் வந்து முதல்ல செலக்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த யாருக்கு அந்த மாணவன் எந்த தரத்தில் இருக்கிறோ அவருக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ ஹையர் எஜுகேஷன். ஸோ அதாவது நான் A லெவல், அதுக்காக ஹையர் எஜுகேஷனை அதை கிளிக் பண்ணி போடுறேன். அதுக்கு பிறகு அந்த மாணவனோட ஃபுல் நேம், அதுக்கு பிறகு இனிஷியலோட வர நேம், இந்த டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், சிட்டி, டவுன், டிஸ்ட்ரிக்ட், அது எந்த பிரிவு, டிஎஸ் பிரிவு எது, என்ஐசி நம்பர், மேலா ஃபீமேலா, இப்படியான அடிப்படையான பல விஷயங்களை கேட்டு இது ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இப்போ தாயா தகப்பனா யார் ஃபாரின்ல இருக்காங்க, ஸோ அவங்களோட இது அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர், அவங்க இலங்கையில் உள்ள தேசிய அடையாள அட்டை இலக்கம், சரியா, ஸ்ரீலங்கன் என்ஐசி நம்பர், சரியா. அதுக்கு பிறகு எந்த கண்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதையும் கொடுக்கணும். அதுக்கு பிறகு பாருங்க இன்ஃபர்மேஷன் ரிலேட் டு ரிலவெண்ட் எக்ஸாமினேஷன், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட தகவல் கேட்குறாங்க. எந்த ஸ்கூலில் படித்தாங்க, எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதினாங்க, எந்த யூனிவர்சிட்டி, அதாவது A லெவலுங்கிறதுல எந்த யூனிவர்சிட்டி போகிறாங்க, ஃபேக்கல்ட்டி என்ன, ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு எந்த ஃபேக்கல்ட்டி கிடைச்சிருக்குன்னு. ஸோ அப்படி அதுக்கப்புறம் A லெவலுங்கிறதுல A லெவல் ரிசல்ட் ஷீட். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பிடிஎஃபாக மாற்றி அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்கள்லாம் இதாக இருக்குது. இதை என்ன செய்யலாம், பிடிஎஃபாக மாற்றி அவங்க அப்லோட் பண்ணணும். ஸோ நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்குங்கிறதால இந்த வீடியோ நிறுத்தி வச்சுட்டு நான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணதோட கீழே வந்து கிளிக் ஹியர் டு சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணதன் மூலியமாக என்ன செய்யுது, என் மொபைலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து அதையும் கட்டாயம் நாங்கள் இன்புட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகே, நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதாவது நிறுத்தி வச்சுருந்தேன்னு ஒரு சில பர்சனலான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன செஞ்சேன், அந்த வீடியோவை நான் நிறுத்தி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் சில டாக்குமெண்ட்ஸ்கள் அப்லோட் பண்ண வந்திருக்கு. ஸோ இதையும் நான் அப்லோட் பண்ணி போட்டு என்ன செய்கிறேன், மீண்டும் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் நான் எல்லாமே ஃபைல் அப்லோடட் எல்லாமே ஃபைல் அப்லோடட்னு வந்து நான் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ மேலே சின்ன சென்சிட்டிவான விஷயங்கள், அதாவது பர்சனலான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை ஹைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை ஈஸியாக நிரப்பிக்கொள்ளுவீங்க. ஸோ அப்படி ஏதும் டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அதில் கண்டக்ட் பண்ணி ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கோங்க. வெறுமனே 3 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோட சேர்த்து போஸ்ட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், சப்மிட் யுவர் ரெக்வெஸ்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட், பார்த்தீங்களா இருந்தால் நான் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், தி அப்ளிகேஷன் வாஸ் ரிசீவ்ட் அண்ட் ஃபார்வர்டட் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இப்போ எனக்கு இந்த இப்படியாப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நான் என்ன செய்யணும்டா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த எக்ஸ்ட்ரா 2 விஷயங்கள் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட சேர்த்து உங்களோட எக்ஸாம் சர்டிஃபிகேட்டையும் உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட்டையும் இந்த பிரின்சிபல் அப்லோட் பண்ணணும். அது ரெண்டையும் நாங்கள் ஒரு கடிதத்தில் வச்சு வலது பக்க மேல் மூலையில் அந்த தொடர் இலக்கம் ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இன்புட் பண்ணப்பட்டு இந்த இலக்கத்துக்கு அனுப்புவதன் மூலியமா இந்த ஸ்காலர்ஷிப், அதாவது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் கொடுக்கப்படுற இந்த ஸ்காலர்ஷிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இது பயன்பெறாட்டியும் ஏனையருக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா ஏனைய யாராச்சும் ஒரு மாணவர்கள் பயன்பெற்றுக் கொள்வாங்க. நாங்கள் அந்த சேனல் அடுத்தடுத்து ஃபாரின்ல எப்படி இது படிக்கிறது, ஸோ உள்நாட்டில் என்னென்ன பட்ட படிப்புகள் இருக்குது, அதை தாண்டி ஏழலுக்கு பிறகு என்ன செய்யலாம், ஓழலுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு முழுமையாக கைடன்ஸ் ப்ரோக்ராம் சேர்த்து ஐசிடி பாட ரீதியாக ஏனைய பாட ரீதியான வழிகாட்டல் இந்த சேனலில் காட்டிட்டு வரும். உங்களுக்கும் ஃபர்தரான கிளாரிஃபிகேஷன் எது வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சேர்த்து உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.